salient feature of genetic codes. Genetic code is triplet code. அதாவது genetic code வந்து ட்ரிப்ளெட்டாக இருக்கும். அதாவது நமக்கு மொத்தமாக எம்ஆர்என்ஏல அதாவது டிஎன்ஏலேருந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏ வந்து அதாவது 4 பேசஸ் இருக்குல்ல, நைட்ரஜன் பேசஸ் 4 நைட்ரஜன் பேசஸ் அடினின் யூராசில் குவானின் சைட்டோசின் எம்ஆர்என்ஏல அது 3 ஃபார்ம் ஆகும். 3 தான் ஃபார்ம் ஆகும். 3 ஃபார்மில் ஆகி நமக்கு மொத்தம் எத்தனை உருவாகும்னா 64 அமினோ ஆசிட் உருவாகும். 4^3 64 கோடான் உருவாகும். அதில் 61 தான் அமினோ ஆசிடை குறிக்கும். மொத்தம் லாஸ்ட்டாக இருக்க 3 வந்து ஸ்டாப் கோடான், அது எந்த அமினோ ஆசிடையும் குறிக்காது. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஜெனட்டிக் கோடா ஸ்டெபிலட் கோடா 61 கோடான் 61 அமினோ ஆசிட். அதில் 64 தான் வந்து 64 வந்து குறிக்கும். அதில் 3 வந்து 3 codon don't code for any amino acid and function as stop codon. Genetic code is universal. Genetic code is universal. UUU codons code for phenylalanine, except prokaryote, mitochondria, chloroplast genomes. அதாவது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. ஒவ்வொரு கோடும் நான் ஆம்பிகஸ் குழப்பமற்றதாக இருக்கும். அடுத்தது ஏயுஜிங்கிறது வந்து டியூல் ஃபங்க்ஷன், 2 வேலையை செய்யும். அது ஏயுஜி அப்படிங்கிறது மெத்தையானும் செய்யும், இனிஷியேட்டட் கோடான் டாக்டஸி இனிஷியேட் கோடானாகவும் இருக்கும். அடுத்தது இந்த கோட்ஸ் ஆர் கமாலஸ். கோட்ஸில் வந்து நம்ம 5'5'லேருந்து 3' தான் படிப்போம் நம்ம. அதனால் கமாலாம் இருக்காது. இந்த மாதிரி வருஷம் ஏயுஜி யூசி இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்குது, கமா இருக்காது. கோட்ஸ் ஆர் நான் ஓவர்லாப்பிங் கோட் அமினோ ஆசிட் நியூக்ளிக் ஆசிட் இப்படி தான் இருக்கும். ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட் அப்படி தான் இருக்கும். ஓவர்லாப்பிங்னா இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி நிறைய உருவாகியிருக்காது. அதனால் கோட்ஸ் ஆர் நான் ஓவர்லாப்பிங். ஸ்டாப் கோடான்னு நம்ம என்ன சொல்லுவோம், அது லாஸ்ட்டாக வர்றது யூஜிஏ யூஏஏ யூஏஜி. கோட்ஸ் ஆர் டீஜெனரேட்டட், அது வந்து சிதைந்து போகும். ஒன்று அமினோ ஆசிட் மேபி கோட் ஃபார் மோர் தென் ஒன் கோடான். அதாவது ஒரு அமினோ ஆசிட்னா வேலின், ஃபார் எக்ஸாம்பிள் வேலின் வந்து நிறைய கோடை குறிக்குது. ஒன்று அமினோ ஆசிட் மேபி கோட மோர் தென் அதை வந்து நம்ம டீஜெனரேட்டிங் கோடான்னு நம்ம சொல்லுவோம். கோட்ஸ் வந்து எப்போதுமே வந்து போலாரிட்டியாக இருக்கும். கோடான் வந்து 5'5'லேருந்து 3' தான் எப்போதும் குறிக்கும். நான் ஓவர்லாப்பிங் கோடான் மீன்ஸ் நான் ஓவர்லாப் ஆகலை அப்படின்னா the same letter is not used for 2 different codons. நியூக்ளியோடைடில் GUU UECD செப்பரேட் கோடான், இது ஒரு கோடான் இது ஒரு கோடான்ஸ். ஸோ இது வந்து ஒரே மாதிரியான இடத்துல வெவ்வேறு முக்குறிகளுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. குறியீடுகள் குழப்பமற்றதாக இருக்காது. அன்ஆம்பிகஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். ஸோ இதில் இருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படித்து இதுங்க புக்கில் வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடுன்னு இருக்கும். அதில் ஒரு 9-10 பாயிண்ட் இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.